ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு தி சேனல். நான் உங்கள் தீபன். இன்றைக்கி மெக்கானிக் த ரிவ்யூ சேனலில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா பிளாட்ஃபார்ம் அண்ட் பிளாட்ஃபார்ம் ஷேரிங். பிளாட்ஃபார்ம்னா என்ன, பிளாட்ஃபார்ம் ஷேரிங்னா என்ன அப்படின்றதான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம நிறைய கார்ஸை வந்து பார்த்துருப்போம். காசில் நம்ம மெயினாக நோட் பண்ணியிருக்கிறது எக்ஸ்டீரியர், இன்டீரியர், அப்புறம் இன்ஜினோட பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குது, ஸோ என்னென்ன மாதிரி ஃபியூச்சர்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க, இப்படியெல்லாம் வந்து நம்ம நோட் பண்ணியிருப்போம். பட் இது எல்லாத்தையும் விட நம்ம மெயினாக நோட் பண்ண வேண்டிய ஒரு விஷயம், அதை நம்ம வந்து பார்த்துருக்கவே மாட்டோம். அதுதான் காரோட பிளாட்ஃபார்ம். அதை வந்து ஒரு ஃபவுண்டேஷன் அப்படின்னு வந்து சொல்லலாம். ஸோ இது வந்துட்டு ஒரு மெயின் பார்ட். ஸோ இதை வந்து நம்ம யாருமே பார்க்குறது கிடையாது. அதுதான் வந்துட்டு டீட்டெயில்டாக இந்த வீடியோவில் நான் சொல்ல போகிறேன். ஸோ இந்த வீடியோவில் பிளாட்ஃபார்ம்னா என்ன, அதில் ஏன் நிறைய டைப்ஸ் இருக்குது, ஏன் வந்துட்டு அது நிறைய நேம்ஸில் வந்து கூப்பிட்றாங்க அப்படின்றத வந்து பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து பிளாட்ஃபார்ம்னா என்னென்னு பார்த்தலாம். கார் வந்துட்டு ஒரு பேசிக்கான ஒரு ஸ்ட்ரக்சர் கொண்டு வரணும் அப்படின்னா அதுக்கு வந்துட்டு பிளாட்ஃபார்ம் வந்து ரொம்பவே முக்கியம். ஸோ ஈஸியாக நமக்கு புரிகிற மாதிரி சொல்லணும் அப்படின்னா, ஒரு வீடு கட்டுறோன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அந்த வீட்டுக்கு வந்து எடுத்த உடனே நம்ம வந்துட்டு ரூம் எல்லாம் கட்டுறது கிடையாது. ஃபர்ஸ்ட் வந்து ஃபவுண்டேஷன் ஒன்று போடும். வீடு வந்து எந்த மாதிரி இருக்கணும், இதுக்கு வந்து வாட்டர் டேங்க் எங்கே இருக்கணும், எந்த ரூம் எந்த சைஸில் இருக்கணும், எவ்வளோ ரூம் இருக்கணும், பார்க்கிங் எங்கே இருக்கணும், லான் எங்கே இருக்கணும் அப்படின்றத நம்ம ஒவ்வொன்றா பார்த்து பிளான் பண்ணி அதுக்கப்புறமா நம்ம வந்து ஒரு பேஸ்மெண்ட் போடுவோம் இல்லையா. ஸோ அதே கான்செப்ட் தான் வந்துட்டு இங்கேயும் அப்ளை ஆகும். என்னென்னா, இந்த பிளாட்ஃபார்ம் வந்து நம்ம இன்ஜின் எங்கே பிளேஸ் பண்ண போகிறோம், சாசிஸ் எந்த இடத்துல வரும், என்ன மாதிரியான சஸ்பென்ஷன் யூஸ் பண்ண போகிறோம், எந்த மாதிரியான வெஹிக்கிள் நம்ம வந்து பில்ட் பண்ண போகிறோம், எவ்வளோ பெரிய வெஹிக்கிள் பில்ட் பண்ண போகிறோம் அப்படின்றத பொறுத்து இந்த பிளாட்ஃபார்ம் வந்து டிஃபர் ஆகும். அந்த பிளாட்ஃபார்மை நம்ம வந்துட்டு ஷார்ட்டாக நல்லா புரிகிற மாதிரி சொல்லணும் அப்படின்னா, காருக்கான ஒரு ஃபவுண்டேஷன் தான் வந்துட்டு இந்த பிளாட்ஃபார்ம். டெக்னிக்கலாக அந்த ஃபவுண்டேஷனை தான் நம்ம வந்து பிளாட்ஃபார்ம் அப்படின்னு வந்து சொல்லிகிட்டு இருக்கோம். ஸோ இந்த இதில் வந்துட்டு பிளாட்ஃபார்மில் எப்படி வந்துட்டு இன்ஜின் பிளேஸ்மெண்ட்லாம் பண்ணுறாங்க அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா, இன்ஜின் வந்துட்டு எங்கே இருக்கணும் அப்படின்றத வந்து முதல்ல டிசைட் பண்ணுவாங்க. அண்ட் வண்டியோட லென்த் எவ்வளோ இருக்கணும் அப்படின்றத வந்து டிசைன் பண்ணுவாங்க. ஸோ வண்டியோட லென்த்துக்கு அதோட சென்டர் ஆஃப் கிராவிட்டியில் இருந்து 40% முன்னாடி தான் இன்ஜின் வந்து பிளேஸ்மெண்ட் இருக்கும். அண்ட் சஸ்பென்ஷனும் வந்துட்டு வேரி ஆகும். ஒவ்வொரு பிளாட்ஃபார்முக்கும் ஒவ்வொரு டைப் ஆஃப் சஸ்பென்ஷன் வந்துட்டு இவங்க வேரி பண்ணிகிட்டே இருப்பாங்க. ஸோ ஓகே, இப்போ வந்து பிளாட்ஃபார்முக்கான டெஃபனிஷன் வந்து நமக்கு தெரிஞ்சிருச்சு. ஸோ இப்போ பிளாட்ஃபார்ம் ஷேரிங்னா என்ன அப்படின்றதையும் வந்து பார்த்துடலாம். பிளாட்ஃபார்ம் ஷேரிங்னா ஒன்றும் பெரிய ஒரு வித்தியாசம்லாம் ஒன்றும் கிடையாது. இப்போ ஒரு கம்பெனி வந்து ஒரு பிளாட்ஃபார்ம் பில்ட் பண்ணுறாங்க அப்படின்னா, அந்த பிளாட்ஃபார்மை இன்னொரு கம்பெனியோ இல்லை அதே பிளாட்ஃபார்மை இன்னொரு காருக்கோ யூஸ் பண்ணுறது தான் வந்து பிளாட்ஃபார்ம் ஷேரிங் அப்படின்ற மாதிரி சொல்லுவோம். ஸோ இந்த பிளாட்ஃபார்ம் ஷேரிங்லேயே உங்களுக்கு அது புரிஞ்சிருக்கும். ஸோ இதை வந்துட்டு நம்ம ஒரு எக்ஸாம்பிளோட பார்க்கணும் அப்படின்னா, டாட்டா ஆல்ட்ராஸ் வந்து நம்ம கேள்விப்பட்டிருப்போம். இப்போ கொஞ்சம் நல்லா மூவிங்கில் இருக்கக்கூடிய ஒரு கார். ஸோ இந்த கார் வந்து ஆல்ஃபா பிளாட்ஃபார்மில் வந்து பில்ட் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி அதே ஆல்ஃபா பிளாட்ஃபார்மில் தான் டாட்டா பஞ்சும் வந்து பில்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ரெண்டு காரும் ஒரே பிளாட்ஃபார்ம் தான் வந்து ஷேர் பண்ணிக்கிறாங்க. ஸோ இதில் வந்துட்டு என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா, சைஸ் மட்டும்தான் டிஃபர் ஆகுமே தவிர மற்றபடி இன்ஜின் பிளேஸ்மெண்ட், சாசிஸ் பிளேஸ்மெண்ட்டு, ஸோ யூஸ் ஆஃப் சஸ்பென்ஷன், இது எல்லாமே சிம்லராக தான் இருக்கும். பாடியோட ஹைட்டு, அதோட வெயிட்டு இது வந்து டிஃபர் ஆகுமே தவிர, பட் பேசிக்கான ஒரு ஸ்ட்ரக்சர் வந்துட்டு இந்த பிளாட்ஃபார்ம்லேருந்து அப்படியே கொண்டு வந்திருப்பாங்க. பட் இதே வந்துட்டு இன்னொரு கம்பெனியும் வந்துட்டு ஷேர் பண்ணுவாங்களா அப்படின்னா, கண்டிப்பாக வந்துட்டு அந்த மாதிரியும் வந்து ஷேர் பண்ணுவாங்க. சுசுகி பலீனோவும் டொயோட்டா கிளான்ஸா ரெண்டுமே பார்க்குறதுக்கு எக்ஸாக்டாக ஒரே மாதிரி தான் இருக்கும். ஸோ அவங்க என்ன பிளாட்ஃபார்ம் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹார்டெக் பிளாட்ஃபார்ம் அப்படின்ற ஒரு பிளாட்ஃபார்ம் வந்து யூஸ் பண்ணுறாங்க. அதனால தான் நம்ம வந்துட்டு நிறையா தடவை யோசிச்சிருப்போம், ஏன் டொயோட்டோ கிளான்ஸாவும் சுசுகி பலீனோவும் ஒரே மாதிரி இருக்குது அப்படின்ற மாதிரி நம்ம நிறைய யோசிச்சிருப்போம் இல்லையா. ஸோ அதுக்கான ரீசன் இதுதான். டொயோட்டா கிளான்ஸா அண்ட் சுசுகி பலீனோ ரெண்டுமே வந்துட்டு ஒரே பிளாட்ஃபார்ம் தான் யூஸ் பண்ணுறாங்க. அது வந்து ஹார்டெக் பிளாட்ஃபார்ம். ஸோ இந்த ரெண்டு கம்பெனியும் எதுக்கு வந்து ஷேர் பண்ணணும், பிளாட்ஃபார்ம் ஷேர் பண்ணணும். ஓகே, டாட்டா ஆல்ட்ராஸ் பஞ்ச் வந்து ஒரே கம்பெனி ஒரே பிளாட்ஃபார்ம் வந்து ஷேர் பண்ணுறாங்க, ஃபைன். ஸோ எதுக்காக இவங்க ஷேர் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இவங்களுக்கு அந்த பிளாட்ஃபார்ம் டெவலப் பண்ணுறதுக்கான காஸ்ட் வந்து ரொம்ப கம்மியாகும். ஏன்னா இந்த பிளாட்ஃபார்ம் ஒருத்தங்க டெவலப் பண்ணுறாங்க அப்படின்னா, இன்னொரு கம்பெனி அதை வந்து அந்த பிளாட்ஃபார்ம் டெவலப் பண்ணுறதுக்கான அந்த ஒரு வேலையை வந்து பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது. அதை வந்துட்டு அங்கேருந்து காசு கொடுத்து வாங்கிடுவாங்க. ஸோ காஸ்ட் கட்டிங்காக இந்த மாதிரி பிளாட்ஃபார்ம் ஷேரிங் வந்து பண்ணிக்கிறாங்க. அதே மாதிரி இன்னொரு கம்பெனியோட பிளாட்ஃபார்ம் அங்கே இருக்கிறதுனால ஸோ அவங்களுக்கும் வந்து ப்ராஃபிட் போகும். ஸோ இதனால தான் வந்துட்டு இந்த பிளாட்ஃபார்ம் வந்துட்டு ஒரு கம்பெனி பில்ட் பண்ணுறாங்க, அந்த கம்பெனியோட அந்த பிளாட்ஃபார்மை இன்னொரு கம்பெனி வந்து வாங்கிக்கிறாங்க. ஸோ இதுதான் வந்துட்டு இந்த
பிளாட்ஃபார்ம் ஷேரிங் கான்செப்ட். ஸோ உங்களுக்கு கண்டிப்பாக புரிஞ்சிருக்கும் பிளாட்ஃபார்ம்னா என்ன, பிளாட்ஃபார்ம் ஷேரிங்னா என்ன அப்படின்றது. இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு இன்ஃபர்மேட்டிவான வீடியோவாக இருந்துச்சு அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூடவே இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிடுங்க. கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்தாலும் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். அந்த வீடியோவும் நான் உங்களுக்கு பப்ளிஷ் பண்ணுறேன். Until then, bye bye from Deepan.